ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே தேவனுடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த வசனங்கள் நம்ம எலும்புகளுக்கு ஆரோக்கியமும் நரம்புகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிலும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடு உட்கார்ந்து இந்த சுவிசேஷ பகுதியை தியானிக்கும் போது நிறைய காரியத்தை ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளவும், அதே நேரத்தில் எல்லாரும் பேசுகிறது நீங்கள் ஒன்று சேர்ந்து கற்றுக்கொள்ளவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் அறிகிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் மத்திய எழுதின சுவிசேஷத்திலிருந்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். எல்லா பகுதியும் கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை போன பகுதியில் தியானித்தோம். இப்போ 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஒரு பகுதியும், 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தில் வைக்கும் ஒரு பகுதியும், கடைசி 2 வசனங்கள் கடைசியாய் மார்க் எழுதி கண்ட்ரோல் பண்ணுகிற காரியமும் இந்த இடத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 அதிகாரங்கள் நிறைந்த இந்த புத்தகம். ஸோ அதனால் இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாய் அவர் எழுதுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை ஏற்கனவே எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எசேக்கியேல் பார்க்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். 4 முகங்களை பார்க்கிறார். மனுஷ முகம், அதுக்கப்புறமா சிங்க முகம், எருது முகம், கழுகாய் பார்க்கிறார், கழுகு முகம். அப்போ ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னே எசேக்கியேல் பார்க்கிற இந்த காரியம் 600 வருஷத்துக்கு பிறகு மத்தேயு இயேசுவை சிங்கமாய் காண்பிப்பார், யூதராஜ சிங்கமாய். லூக்கா தன்னுடைய புத்தகத்தில் மனுஷ முகமாய் காண்பிப்பார். மார்க்கு எருதுக்கு ஒப்பாக இயேசுவை காண்பிப்பார். யோவான் கழுகுக்கு ஒப்பாக காண்பிப்பார். இது 4 காரியங்களும் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த 4 புத்தகங்களை குறித்து இன்ட்ரடக்ஷன் மாதிரியே இருக்கும். அந்த கோணத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாய் அந்த வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நம் மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. நம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போக போகிறோம். வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலாக தரிசனமானார். அப்போ முதலாவது தரிசனமானது இந்த மரியாளுக்கு என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அநேகர் வந்தாங்க. ஆனா அவரை தரிசிக்காம என்ன செய்யறாங்க? பயந்து ஓடுகிறதாக அங்கே வசனத்தில் வாசிக்கும். அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாக இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் அப்படின்னு 6வது வசனத்துல சொல்லும்போது அடுத்து என்ன பண்றோம் பாருங்க. 8வது வசனத்துல நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்ததினால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயத்தில் இருந்தபடினால் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றுமே சொல்லாம ஓடினாங்க. அப்போ வந்தவங்க தரிசிக்காம பயந்து பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஓடிட்ட பிறகுதான் இங்க மரியாளுக்கு முதலாக தரிசனமானார் என்று 9வது வசனத்துல வாசிக்கிறோம். அவரிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தினார் என்றும் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்ததினால் அவரிடத்தில் போய் இந்த செய்தியை அறிவித்தார்கள். அப்போ அவரோடு கூட இருந்தவங்கனாக்க யாரு? சீஷர்கள். அப்போ சீஷர்கள் எல்லாம் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கும் போது நான் இயேசுவை தரிசித்தேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் போய் சொல்லுகிற நேரத்தில் நடந்த சம்பவங்கள் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. முதலாவது பார்க்கிறோம். முதலாவது அழுதுகிட்டு தான் இருக்காங்களே ஒழிய அவர் செத்துட்டாரு அவ்வளவுதான் இனிமே பார்க்க முடியாது நினைச்சாங்களே என்னமோ தெரியாது. ஆனா அவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிற அவரிடத்தில் போய் நற்செய்தியை அறிவிக்கிறார். அந்த நற்செய்தி என்ன? அவர் மரிக்கவில்லை, உயிரோடு கூட எழும்பி விட்டார். மரித்தவர் தான், ஆனாலும் உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொல்றத அவர்கள் நம்பவில்லை. இன்றைக்கு உலகத்தில் அப்படிதான்.
இயேசு உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்றத அநேகர் என்ன செய்யறதில்ல, நம்பாம இருக்காங்க. ஆனாலும் அடுத்து பாருங்க, அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகும்போது அவர்களுக்கு மறுரூபமாய் என்ன பண்ணார், தரிசனமானார் அப்படின்னு இருக்கு. யார் அந்த 2 பேர் என்று சொன்னால், எம்மாவூருக்கு போகிறதான 2 சீஷர்கள். இந்த வசனத்துல பாசல நீங்க வாசிக்கும் போது மகதலேனாள் மரியாள் அவங்களுக்குள்ள 7 ஆவிகளை ஓட்டினார் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆமா, அந்த அற்புதம் நடந்ததுனால தான் கடைசி வரை இயேசுவை பின்பற்றினார். இதுல ஒரு செய்தி என்னன்னா, அற்புதம் பெற்றவர்கள் கடைசி மூச்சு வரை இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். அதே போலதான் இந்த சம்பவத்துல மகதலேனா மரியாள் என்று சொல்லியிருக்கு. ஆனாலும் இதே சம்பவத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது அங்கே 20வது அதிகாரம் 14வது வசனம், இவளை சொன்ன பின்னர் திரும்பி இயேசு நிற்கதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். யாருன்னு கேட்டா இந்த மகதலேனா மரியாள் தான். ஆனாலும் இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? அப்போ வேதத்தின் ஆதாரத்தின் படி பார்த்தா இயேசு உயிரோடு கூட எழுந்து முதலாய் பேசின வார்த்தையே ஏன் அழுகிறாய். அப்ப யாரை பார்த்து கேட்கிறான்னு கேட்டா, 7 பிசாசு உள்ள இருந்து விடுதலை ஆச்சு இல்லையா, அவன் வாஞ்சியோடு கூட அங்க இயேசு பார்க்க முடியலேன்னு அழுது கொண்டிருக்கும் போதுதான் இயேசு அவளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று அங்கே கேட்ட அந்த மரியாளை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மரியாள் சொல்லியும் நம்பல. 2வதாக பார்க்கும்போது 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகும்போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் யாரு, ஒருத்தர் போய் சொன்னாங்க மரியாள். 2வதாக 2 பேர் போய் சொல்றாங்க. யார் என்று கேட்டா, எம்மாவூருக்கு போற சீஷர்கள். அவர்களும் போய் என்ன செய்யறாங்க, அவைகளையும் அறிவித்தார்கள், அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் நம்பவில்லை. மரியாதையும் நம்பல. 2வது 2 பேர் எம்மாவூர் போற சீஷர்கள் சொன்னதையும். ஏன்னு கேட்டா, எம்மாவூர் சீஷர்களுக்கு அவர் பேசி கொண்டிருக்கும் போது, அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்தினாரு. எப்போதும் போயிட்டு சாயங்காலமாயிற்று, நீர் எங்களோடு கூட தங்கிரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பத்தை பிட்டவன அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட. இந்த சம்பவத்தை சொல்லியும் அவர்கள் என்ன செய்யல, நம்பல அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோம். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கும்போது அவர் தரிசனமாகி உயிர் தந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பம் போனது நிமித்தமாய். அப்ப யார நம்பல, மரியாளை நம்பல, அப்படி நம்பாமற் போனது நிமித்தமாய் என்ன பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் நம்பல, நான் தான் அப்படின்னு நிரூபிக்கலைங்க, அங்க நம்பல. ஆனாலும் அங்க போயிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறதாக பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான், அவருடைய அதிசயத்தை பார்த்தவர்கள் தான், அவர் மரித்து உயிரோடு கூட எழும்ப போகிறார் என்பதை அவர் வாயால சொன்ன வார்த்தையை கேட்டவர்கள் என்ன செய்யல, நம்பல. அது மட்டுமல்லாதபடிக்கு அந்த மரியாள் அவளை பார்த்து ஸ்ரீயே என்று கூப்பிட்டு தன்னோடு கூட பேசின ரகசியத்தை சொல்லும்போது கூட அவங்க நம்பல. அது மட்டுமல்லாதபடிக்கு எம்மாவூர் போற அந்த சீஷர்களுடைய கண்களை அவர் திறந்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை என்ன செய்யல, இவங்க நம்பாம போனாங்க. ஆனாலும் இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நம்பாமற் போனது நிமித்தமா அவருடைய அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அப்ப என்ன அர்த்தம், இவ்வளவு நாள் இருந்து உங்களோடு கூட அதிகமா பேசனே, நீங்க நம்பாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கடிந்து கொண்டதாக வசனத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் யார் என்று கேட்டால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம்மை வழி நடத்துகிறவர் அவர்தான், நம்மை போதித்து நம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர் அவர்தான். அவரை நீ நம்புகிறாயா? ஆனால் சீஷர்கள் நம்பாமற் போனார்கள். சீஷர்கள் இயேசுவை கண்டதை குறித்து சொல்லுகிற அந்த நபர்களையும் நம்பாமற் போனார்கள். ஆனா கடைசியில அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தமாய் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவருடைய இருதய கடினத்தை குறித்தும், 1 அவிசுவாசம், 2வது கடின இருதயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு வசனம் இருக்கு. கர்த்தரை நம்புகளுக்கோ ஒரு நன்மையும்
குறைவுபடாது அப்படின்னு இருக்கு. அவரை நம்பணும். ஆனா நம்பாமல் போனது நிமித்தமாய் அவருடைய அவிசுவாசம், அப்போ அவிசுவாசம் வெளிப்படுது. ரெண்டாவது இருதய கடினம் வெளிப்படுகிறது. எனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அவிசுவாசத்தை குறித்தும் அவருடைய இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நம்முடைய இருதயம் கடின இருதயமா உள்ளதா இருக்கும் என்று சொன்னால் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புடுத்த, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. உலக மனுஷனை நம்பினா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனா ஆண்டவரை நம்பும்போது அவர் தொடர்ந்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இந்த இடத்தில் காலையில போய் அவங்க பார்த்த போது என்ன நடந்தது, அதுக்கு பிறகு ஒரு சீஷர்கள் போய் சொன்ன விஷயம், அதுக்கு பிறகு அவங்க நம்பாதது நிமித்தமா இயேசு வந்து அவர்களை கடின இருதயத்தை குறித்தும் அதே நேரத்தில் அவிசுவாசத்தை குறித்தும் அவங்களை கடிந்து கொள்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாது இருந்தார்கள். அந்த நிறைவு வந்தால்தான் இவங்களால நிற்க முடியும் என்பதை இயேசு அறிந்து கொண்டபடியால் தான் நீங்கள் போய் காத்திருங்க அப்படின்றத சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். எனவே அதுக்கு அடுத்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க இப்படிலாம் கடிந்து கொண்ட பிறகு ஆண்டவர் அவங்களோடு கூட பேசினார். என்ன பேசினார் என்பதை குறித்து அந்த 15ஆம் வசனத்திலிருந்து இதில் 14ஆம் வசனத்திலிருந்தே அந்த 18ஆம் வசனம் வரை நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக்கை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் மார்க்குவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பதாக பிஷப் ஐயா அவர்கள் நம்மோடு கூட மிக தெளிவாக இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் போதித்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கண்ணார கண்டவர்கள் போய் சொல்லியும் அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தோம். மன கடினத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவங்களை கடிந்து கொண்டுட்டு பிற்பாடு 3 வருஷம் அவர்களை கூடவே வச்சிருந்த நோக்கத்தை, த கிரேட் கமிஷனை இப்போ அவங்க கிட்ட கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க எங்கும் போய் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் போய் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். தாவீது கூட அநேக முறை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, பூமியின் எல்லையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் சகல கோத்திரங்களும் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் வேதாகமத்தில் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ குறிப்பிட்ட ஜாதிக்கோ யூதர்களுக்காக மாத்திரம் அல்ல, உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால அடையாளம் காணப்பட்டவர், உலக இரட்சகர், உலகத்திற்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தவர், உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர். இன்னைக்கு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கிரேட் கமிஷனை கொடுக்கிறார். என்னன்றா, உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி போகும்பொழுது இது சொல்லப்பட்டவர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இப்ப நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு பவுண்டரி போட்டு நம்ம உட்காரக்கூடாது. தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்னன்னா, ஸ்ப்ரெட் த காஸ்பல், ஸ்பெல் த காஸ்பல். காஸ்பல்னா கோ அண்ட் ஸ்பெல், அதுதான் காஸ்பல். போய் சொல்லணும், போய் சொல்ல வேண்டும். பேசு. எதை பேசணும்? வசனத்தை, இயேசு கிறிஸ்து குறித்து பேசணும். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வளர்ப்பு அதிசயம், அவருடைய மரணம் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம். அதுதான் வசனத்தை பேசணும் பாஸ்டர். ஆனா இப்போ நிறைய பேர் தன் கதைகளை தான் பேசுறாங்க. வசனத்தை பேசுறது ரொம்ப குறைவு. ஆமாங்க. அங்கதான் சாத்தான் வந்து ஜனங்களை வந்து டேக்கிள் பண்றான் பாருங்க. ஏன்னா நம்மளுடைய அனுபவங்கள் மறைஞ்சிரும். ஆமாங்க. வசனத்தில் இருக்கிற காரியம் தான் மரியாதை. நம்ம எல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க. நம்ம காரியத்தை மேன்மைப்படுத்துறமே தவிர வேத புத்தகத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்ம பிரசங்கியார்கள் இன்றைக்கு தலைக்குழுவாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் இங்க போனேன், நான் அமெரிக்காவுக்கு போனேன், நான் கொரியாவுக்கு போனேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், நான் இங்க, நீ எங்கன்னா போ, பாரின் போறது பெருசு இல்ல, பரலோகம் போகணும். அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதுதான் சொன்னார் சீடர்களுக்கு,
உன் சொந்த கதைகளை அல்ல, கட்டுக்கதைகளை அல்ல, கட்டுக்கதைகளை பேசுகிறவர்களை விட்டு விலகு என்று பவுல் சொல்றார். ஆமா. இன்னைக்கு நம்முடைய காரியங்களை, பாரம்பரியமான காரியங்களை உபதேசங்களாக மாற்றுகிறவர்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் விசனம் இருக்காது. அதேதான் அனுபவ பாடல்கள் மறைந்தது. வசனத்தினால் வந்த பாடல்கள் எவ்வளோ தூரத்தில் அவர்கள் எழுதியிருந்தாலும் அது இன்னும் அப்படியே நிலைச்சு நிக்குது. அந்த பாடல் கேட்கும் போது ஜனங்களுக்குள்ள மனதுருக்கம் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறார். ஆமா. இப்போ உதாரணமா நம்ம ஆராதிக்க நம்ம பாடல்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட நான் செலக்ட் பண்ணோம் எந்த பாட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற பாட்டு. வசனத்திலிருந்தே எந்த பாடல் தேவனை மகிமைப்படுத்துகிறது. சொந்த இப்போ காலங்கள் கடந்து போனதே அவருடைய வாழ்க்கை குறித்து எழுதினாரு. தேவன் அறியாம உலகத்துக்காக நான் பாடி என் காலம்லாம் கடந்து போச்சேன்னா இந்த பாட்டை ஆராதனையில பண்ணுகிறாங்க. நம்மளுக்கு இருக்குதே காலம், நீ தேவனை மகிமைப்படுத்து. யாரோ அவருடைய சாட்சி பாடல், அனுபவ பாடல் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியம் என்னன்னா, போய் உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யாருக்கு ஞானஸ்தானம்னா விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவனுக்கு. கிறிஸ்தவர்கள் செய்கிற ரெண்டு சடங்காச்சார காரியம், ஒண்ணு ஞானஸ்தானம், இன்னொன்னு பரிசுத்த பந்தி. இது ரெண்டு அனுசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது ரெண்டு காரியத்தை செய்ய வேண்டும். இப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நம்பாத போகிறவன் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். என்ன விசுவாசனா, என் பாவத்துக்காக இயேசு வந்தார், எனக்காகத்தான் மன்னிக்க அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ, மத்தேயு 3:6 பாத்தீங்கன்னா, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம். இன்றைக்கு விசுவாசம் உள்ளவனாகி வசனத்தை கேட்டு யார் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். இதே போல ரட்சிப்பு என்பதும், நான் 20 வருஷத்துக்கு முன்ன ரட்சிக்கப்பட்டேங்க, நான் 30 வருஷத்துக்கு முன்ன ரட்சிக்கப்பட்டேன்றதுல ரட்சிப்பு என்பது தினந்தோறும் நடக்கணும். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. வசனம் சொல்றது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். எனக்கு எத்தனை பேர் ஆண்டவரை மறுதலிச்சு வேதத்தை வாசிக்கிறதுல விசுவாசிங்க, சபைக்கு போறது இல்ல. ஆனா கேட்டீங்கன்னா, நான் ஊழியக்காரன், நான் விசுவாசி என்று சொல்லி மாறத்தட்டி சொல்லிக் கொள்ளுவாங்க. இதெல்லாம் பாவம். இன்றைக்கு தேவனை மறக்கிற யாவரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்ற வசனம் இருக்குது. சுவிசேஷத்தை வசனத்தை வெட்டு விலகுகிறவர்கள் அநேகர் இன்னைக்கு விதமான மாயையை பின்பற்றி நடக்கிறார்கள். அப்போ வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அது ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை என்று வசனம் சொல்லுகிறது. ஞானஸ்தானம் என்பது ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். யோவான்ல 3 ஆண்டவர் சொல்லியிருக்கிற, தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக, சிம்பாலிக்கா அவுட்லைன் ஒரு அப்பியரன்ஸை காட்டும்படியாக தண்ணீருக்குள்ளே இந்த ஞானஸ்தானம் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள்ளும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கிறது தான் இந்த ஞானஸ்தானம். கிறிஸ்து எனக்காக மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் என்பது அடக்க ஆராதனை, உயிர்த்தெழுந்த ஆராதனை இதை ஞாபகப்படுத்துகிறது. அப்போ போயிட்டு முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணோம், 2வது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப விசுவாசிகளா ஆக்கினை தீர்ப்பு வருது, ஒரு அழிவு வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான். யார் நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு என்றுவான எதை குடித்தாலும் தெரிஞ்சு இல்ல தெரியாம யாருன்னா உனக்கு விஷம் கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும். தெரிந்து குடிக்கிறவங்க இல்ல, ஆமா, தெரியாத உங்களுக்கு உங்களை கொல்லணும். நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க, உங்களை கொல்லணும். இல்ல நீங்க தேவனுக்காக மகிமையா பயன்படுத்தப்படுறீங்க, உங்களை கொல்லணும் அப்படின்னு யோசித்து அவங்க எது கலக்கி உங்களுக்கு தெரியாம கொடுத்தாலும்
அது நீங்க குடித்தாலும் உங்களை அணுகாது. அதுதான் அந்த வசனம் சொல்லும். ஆமா, நம்மளே குடிச்சிட்டு அவனா அணுகாது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், நம்மளே போய் பாம்பை தூக்கி தோல் மேல போட்டு கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை கொல்றதுக்கு யாராங்கிலும் பாய்சன் எடுத்து கொடுத்தாலும் உன்னை அணுகாது, உன்னை என்ன தீங்கு வந்தாலும் அது உன்னை நெருங்காது. ஏன்னா தேவன் விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடையாளங்கள், அற்புதங்கள், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதவன் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் தமது சீடர்களுக்கு இப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுத்து ரெண்டு பேரா அவர் இருக்கும்போதே பட்டணங்கள் தோறும் பிரிச்சு விட்டாராம். ரெண்டு பேரா. இது நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே சீடர்களுக்கு இன்னொரு மறுபெயர் அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள். இன்னைக்கு அப்போஸ்தலர் பேர் வச்சுன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிறது இல்லை, ஒரே சபையில் இருக்கிறது இல்லை. சபையா கிராமம் போய் சபையை எழுப்ப வேண்டும், ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். அனுப்பப்பட்டவர்கள், சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து திருவசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். சீடர்களை கொண்டு அற்புதங்கள், அதிசயங்கள் அக்காலத்தில் நடந்தது. வசனம் சொல்லுது, பேதனுடைய நிழலாகிலும் படும்படியாக வியாதியஸ்தரை அவன் போகிற வழியிலே கிடத்தினார்களாம். அற்புதங்கள், அதேகள், அவ்வளோ ஒரு மிராக்கள் நடந்திருக்குதுங்க. இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகும். நம்ம ஊழியர்கள் இன்னைக்கு ஊழியம் செய்ய, நம்ம கூட கர்த்தர் நம்மை கொண்டும் செய்வார். சில பேர் அதெல்லாம் எனக்கு கிருபை இல்லைங்க, அதெல்லாம் வேற யாருன்னா எந்த ஊழியக்காரனா பாருங்க. ஆண்டவர் யாரையும் அவங்க பேய் ஓடுறதுக்கு, இவங்க அற்புதம் செய்யறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் யாருக்குன்னா குவாலிஃபிகேஷன் என்னன்னா விசுவாசிக்கிறவர்கள். நீ விசுவாசத்தோடு ஜெபித்தா பிணியாளி ரட்சிக்கப்படுவான், பிணியாளி குணப்படுவான். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். எவ்வளவு விசுவாசம்? கடுகளவு விசுவாசம். ஏன் கடுகுனா அந்த கடுகுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. சின்ன கடுகு நீ ஒண்ணு போட்டியன்னா அது 1000 10,000 எவ்வளோ அது கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னைக்கு நம்மளுக்கு சின்ன விசுவாசம் இருந்தா போதுங்க, நம்மை கொண்டும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். இதை தான் ஆண்டவர் கிரேட் கமிஷனா நம்முடைய சீடர்களுக்கு வல்லமையை பகிர்ந்து கொடுத்தார். இப்போ இதை மார்க் எழுதுகிறார், இதே தான் மத்திய எழுதுகிறார். நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம், அந்த பகுதியும் பேசப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதியிலும் நீங்கள் பார்க்கும்போது சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வீர்கள். இங்கே ரொம்ப தெளிவாக அநேக காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இப்போது அது உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கடைசியாக மார்க் கன்க்ளூட் பண்ணுறாரு. இதை கடைசியாக 2 வசனங்களை சொல்லி ஆமேன்னு சொல்லுகிறார். அதாவது எல்லாமே அப்படியே ஆக கடுவதுன்றது அர்த்தம். இந்த 2 வசனங்களை நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. 16ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு. எவ்விதமாய், யார் பேசினார், யாரோட பேசினார்? இவ்விதமாய். இப்ப கேட்கப்பட்ட வார்த்தை, தெளிவான விவரங்கள். இவ்விதமாய் விசுவாசம், ஞானஸ்நானம், அற்புதம், அதிசயம், இதெல்லாம் பேசினார். யாரோட பேசினார்? சீஷர்களோடு பேசினார். அவர் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்ததினால் இதன் பிறகு அவர்கள் தடுமாறக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், மனித வார்த்தைகளை கண்டு மயங்கி போகாதபடிக்கு தான் சொன்ன வார்த்தையை உள்ளத்தில் வாங்கி உறுதியாய் அதை பற்றி கொண்டு அவர் நாம மகிமைக்காக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பரலோக பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தாரோ அதே போல அவரால் வளர்க்கப்பட்டவர்களும் தடுமாறாமல் தெளிவான பாதையில் போய் தேவ ராஜ்யத்தை ஸ்திரமாய் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுத்தாரே. இவ்விதமாய் சீஷர்களுக்கு அவர் பேசி முடித்தார். ஏன்னா யாருமே தலைவர்கள் ஒரு குழு, ஒரு தலைமை கீழே, ஒரு அதிகாரத்து கீழே இருந்தால் அந்த தலைவர்களின் பங்கு அதிகம் இருக்கு. ஏன்னா தடுமாறி போகக்கூடிய அளவுக்கு வழியை தவறாய் வழி நடத்துகிற கூட்டமும் உண்டு. ஒரு நபர் கீழே ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தா இவர்களின் கடமை நம்ம இப்படிதான் இதை செயல்படுத்த வேண்டும் என்று தெளிவான திட்டம் வகுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும்.
இல்லாவிட்டால் அவர்கள் சரியான தலைவர்கள் அல்ல. தலைவர் அப்ப இவர் நல்ல தலைவர், அதனால்தான் கூட இருக்கிறவங்களுக்கு தெளிவான போதனையை சொன்னார். சொன்ன பின்பு என்ன பண்ணாரு? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்போ பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவர் காரியத்தை தெளிவா முடிச்சிட்டார். இவ்விதமாய் எல்லாத்தையும் முடித்த பின்பு அறகுறையா விட்டுட்டு போகல, முழுமையாக்கின பின்பு அடுத்த கூட்டத்துக்கு அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு அவர் முடிச்சிட்டு தான் பரலோகத்துக்கு போனார். லூக்கா 9:51 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் முகத்தை எருசலேம் பக்கம் திருப்பினார் என்று பார்க்கிறோம். எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு, முன்கூட்டியே அவர், அப்ப ஆண்டுடைய நோக்கம் இந்த பாடுகளுக்குள்ளே பாதைக்கு போன பிறகு அவரை குறித்து சொல்லப்பட்டது என்ன? அவர் எடுத்து கொள்ளப்பட வேண்டும், எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதலா அப்போஸ்தலர் 2:1-3 பார்த்தீங்கன்னா, அவர் அந்த உயிர்த்தெழுந்த பின்பு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் அந்த வார்த்தைகளை தெளிவாக பிரசங்கித்தார் என்பதாக அங்கே அவர் ஊழியத்தை முடித்திருக்கிறார். இன்னும் அப்போஸ்தலர் 1 பார்க்கும்போது இன்னும் பரலோகத்துக்கு போகல, அங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு என்றும் பார்க்கிறோம். ஆனா அப்போஸ்தலர் 1:9 பார்க்கும்போது இப்பதான் முழுமையா அவருடைய, இப்ப இங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அப்படிங்கும்போது தற்காலிகமானது, ஆனால் நிரந்தரமா அப்போஸ்தலர் 1 தான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன்? 40 நாள் வரைக்கும் இருந்து இன்னும் சில காரியத்தை தெளிவாக்க வேண்டியது இருந்தது. தெளிவு. அடுத்து இவர் எடுத்துக்கொள்ளப்படணும், அடுத்து கொடுக்கப்பட்ட பொறுப்பு நிறைவேறுவதற்கு ஆவியானவரின் பலன் இறங்கி வரணும். இதை ரெண்டுக்கும் இடையில தான் தெளிவா இந்த இடத்துல முடித்த, நான் போயிட போறேன்ப்பா, இன்னும் 10 நாள் காத்துருங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்னல அது இதுவரைக்கும் கனவு போல உங்களுக்கு இருந்திருக்கும், இப்ப நிஜமா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதாக பார்க்கிறோம். சரி, எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போனார் அவர் அப்படின்னா, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். 33.5 வருஷம் அந்த பிதாவின் வலது பாரிசத்தை விட்டு நமக்காக அதை இழந்தார். ஸ்தானத்தை இழந்தார், அதிகாரத்தை இழந்தார். 33.5 வருஷம் அவர் அந்த மேன்மையான இடத்தை அதை இழந்துதான் பூமியிலே இழந்தவர்களை உயர்த்தும்படி, இழந்து போனவர்களை மீண்டும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவதற்காக அவர் இழந்தார். ஆனால் கீழே வந்து சுவிசேஷம் என்கிற நற்செய்தியை தன் ஜீவனாலே உருவாகும்படி தன் ஜீவனையே கொடுத்துட்டு, அப்போ அந்த முழு உலகமும் கீழே போவதற்கு ஆண்டவர் விரும்பல. அவர்களுக்குன்னு ஒரு அழகான ஆதாம் உருவாக்கப்பட்ட போதே அந்த சாயல், அந்த அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டது. இடையில அது விழுந்து போனது. அதை மீண்டும் கொடுப்பதற்கு தன் ஜீவனை கொடுக்கத்தானே வந்தார். அவர் அதை முடித்த பின்பு இப்பொழுது அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். இத 110 சங்கீதம் 1 கூட அங்கே இது தாவீது மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது. 110:1 1 பேதுரு 3:22 படித்து பார்த்தால் கூட 1 பேதுரு 3:22 அவர் மரித்த உடனே அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு கீழே போய் பிரசங்கம் பண்ணினார். கீழே போனாராம். அதை முடிச்சிட்டு தான் திரும்பவும் போயிட்டு, முடிச்ச பிறகுதான் அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை முடிச்சிட்டு மீண்டும் போயிட்டு இப்போ உட்கார்ந்தார் என்பதாக அந்த வசனத்துல கூட பார்க்கிறோம். இன்னும் நீங்க பாருங்க, எப்படி போய் உட்கார்ந்தாரா? ஏற்கனவே பரலோகத்துல மகிமை உள்ளவராய் இருந்தார். இப்போ பூமிக்கு வந்தபோது மகிமை இழந்தவராய் வந்தார் மக்களுக்கு. ஏன்னா ஆதாம் மகிமையை இழந்தார், மனித இனம் மகிமையை இழந்தது. அப்போ அவர் அந்த மகிமையை இழந்தவராய் மனுஷகுமாரனாய் வந்தார். இப்போ இவர் கல்லறையை விட்டு எழுந்து வந்த போது மரியாள் போய் தொட போறாங்க.
உயிர்த்தெழுதல் செய்திக்குள்ள பார்க்கும்போது அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் என் பிதா கிட்ட போகணும், ஆனா என்ன நீ தொடாத, ஸ்திரீயே தொடாத அப்படின்னு ஒரு வார்த்தை யோவான் 20:17 பார்க்க முடியும். நான் இன்னும் அந்த மகிமை, நான் உங்களுக்காக என் மகிமையை இழந்துட்டேன். இப்போ இந்த பூமியில நான் பாவமாக்கப்பட்டேன், நான் பாவி அல்ல, பாவமாக்கப்பட்ட என் கடமை முடிந்தது. திரும்பவும் நான் அந்த மகிமையான இடத்துக்கு போயிட்டு வரணும். நான் இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய கடமை இருக்கு, என்னை நீ தொடாத அப்படின்ட்டு. அதன் பிறகுதான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மகிமையில போய் சிங்காசனத்தின் பக்கத்துல பிதாவின் வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்தா ஸ்தேவானும் இந்த காட்சியை கண்டார். பிறகு பிதாவின் வலது பாரிசத்தில் ஆண்டவர் எழுந்து நின்றதாக ஸ்தேவானின் காட்சியில் பார்க்க முடியும். சரி, 20ஆம் வசனம் பாருங்க. இப்படி காரியம் முடிந்த பிறகு இந்த செய்தியெல்லாம் சீஷர்களுக்கு கொடுத்த பின்பு, ஆனா இந்த இடத்துல ஒருவன் இல்லாத போயிட்டான். அதான் ஒரு பிரச்சனை. ஒருத்தன் இல்லாத இந்த பாக்கியத்தை, இந்த அழைப்பை ஒருத்தன் இழந்து போயிட்டான். அது ரொம்ப வேதனையான ஒன்று. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இழந்து போறாங்க. நமக்கு எச்சரிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் புறப்பட்டு போய், எவர்கள் புறப்பட்டு போய்? 11 பேர் புறப்பட்டு போனாங்க. எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஏன்னா இவர் அந்த மெத்தடெல்லாம் சொல்லிட்டார். அழைக்கும் போதே என்ன பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துருக்கார். மத்தேயு 10 என்னென்ன பண்ணணும், நீங்க எப்படி புறப்படணும், என்ன செய்யணும்னு ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் இப்பவும் கூடவே இருந்து தெளிவாய் சொல்லி வந்தார் என்ன பண்ணணும்னு. இப்ப இவ்வளவு அறிந்த பின்பும் அவர்களுக்குள்ள இனி மௌனமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த நாட்கள் பார்த்துக்கலாம், சமயம் கிடைக்கும் போது என்று அல்லாமல் உடனே அவர்கள் புறப்பட்டு எங்கும் போய், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ, எங்கெல்லாம் சமயம் கிடைத்ததோ, எங்கெல்லாம் வழிகள் திறக்கப்பட்டதோ போயிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்புறம் அவர்களால் நடந்த அடையாளங்களால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தகுதியை பார்த்து கர்த்தர் நடத்தலன்னு பார்த்தோம். அப்ப தேவன் அவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை யாரெல்லாம் சுமக்கணும்னு ஆண்டவர் முன்குறிக்கிறார், அவங்க கிட்ட இறக்கி வைக்கிறார். அதை அப்படியே உள்வாங்கி இந்த உலகத்துக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, மேன்மைக்காக, மதிப்புக்காக, மரியாதைக்காக அழிந்து போற காரியத்திற்கு அலைஞ்சு திரியாம, நோக்கமெல்லாம் சத்தியம், ரட்சிப்பின் ஆண்டவர் பரலோக திட்டம் சிலுவையின் மூலமாய் பூமியிலே உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த உணர்வோடு கூட யார் அதை தாங்கி கொண்டு புறப்படுறாங்களோ அவர்கள் கூட இருந்து அவமானம் வரும், தீமைகள் வரும், வெறுத்து தள்ளுவாங்க. உண்மைக்கு இந்த உலகத்துல மரியாதை இல்ல, புறக்கணித்து தள்ளுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா நிற்கும் போது யார் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை கனப்படுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் ஆண்டவர் கீழ்ப்படிந்து போனவர்களோடு கூடவே இருந்தார், கிரியை நடப்பித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த கூட்டம் தான் உலகம் முழுவதும் சுவிசேஷமயமாய் மாறுவதற்கு அர்ப்பணித்தது. அதன் பலனாதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுத்த கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியின் வாயிலாக நாட்களை உணர்வோம், வார்த்தையை கவனிப்போம், வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், சத்தியத்தை மட்டும் சொல்லுவோம். மனுஷன் கூட இருப்பான், பிரிந்து போவான். அழைத்த தேவன், அதிகாரத்தை கொடுத்த தேவன் நம்மோடு இருந்து கடைசி வரைக்கும் நடத்துவார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருப்பார், மகிமையாய் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 16 அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கடைசி வரை தேவனோடு கூட நிலைத்திருங்கள். சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக தியானம் பண்ணுங்கள். அடுத்த பகுதி வரும்போது நம்ம லூக்கா எழுதினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எனவே ரொம்ப தெளிவாக இவைகள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் போதிக்கிற இந்த நாட்கள் ரொம்ப கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியமும் இந்த காலங்களில் நிறைவேறி வருகிறது. எனவே மிகுந்த ஜாக்கிரதையாய், மிகுந்த கவனமாய் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே அடுத்த பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம்.
ஒருவேளை உங்கள் கருத்துகள் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும், அவர்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளட்டும். எனவே அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாம் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.